ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இனி நமக்கு அடுத்தடுத்து வர இருக்க மாதங்கள் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய மாதங்களாக வர இருக்குது. ஆஷாட நவராத்திரி, ஆடி மாதம், ஆடி பெருக்கு, அதுக்கு அடுத்தது வரமகாலட்சுமி நோன்பு வர இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பண்டிகைக்கு நம்ம பெண் தெய்வங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த சிட்டி காதல் மாலைன்னு சொல்லக்கூடிய குட்டி வளையல் மாலையை எப்படி தொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். சிட்டி காஜல் மாலை தொடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 3 சரம் வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக வாங்குறது ரொம்பவே நல்லது. ஒரு சரம் ரூ. 50 அப்படின்ற கணக்கில் வாங்கியிருக்கேன். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. இல்லையாச்சும் நீங்கள் அமேசானில் கூட ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த சிட்டி காஜல் மாலைக்கு நம்ம தொடுக்கிறதுக்கு நீங்கள் பூக்கட்டுற நூல் இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். இல்லை இந்த மாதிரி உள்ளன் நூல் இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். ஊசி நூலெல்லாம் தொடுக்க முடியாது. பூக்கட்டுற நூல் வெள்ளையாக இருந்ததுன்னா அதுக்கு மஞ்சளை தடவிக்கோங்க. நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் உள்ளன் நூல் தாங்க இன்னைக்கு எடுத்திருக்கேன். உள்ளன் நூல் கூட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல லெமன் கலர்ல எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த வளையல் தொடுக்கிறதுக்கு ஒரு சிசர், ஒரு பிக் நீடில், உள்ளன் நூல் இது மூணுமே எடுத்து ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ உள்ளன் நூலுடைய அளவு 1 மீட்டர் அளவு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிக் நீடில் வாங்கிக்கோங்க. பிக் நீடிலுடைய காது நல்லா பெருசா இருக்கணும். ஏன்னா அப்பதான் உள்ளன் நூலை கோக்க முடியும். இப்போ நம்ம உள்ளன் நூலை இந்த பிக் நீடில்ல கோத்துட்டு நம்ம வளையல் மாலையை தொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபுல்லா 3 கலர்ல நம்ம ஒரு பிளேட்ல கட் பண்ணிட்டு ஒரு 10 பீஸா நல்லா பிரிச்சு வச்சுக்கிடணும். அப்பதான் நம்மளுக்கு கையில தொடுத்து முடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். உள்ளன் நூல் 1 மீட்டர் அளவு எடுத்தா போதும். அப்பதான் நம்மளுக்கு கோத்து எடுக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். ரொம்ப பெருசா எடுத்துட்டீங்கன்னா சிக்கு விழுந்துரும். இப்போ ஊசியை கோத்து முடிச்சாச்சு. ஊசி கோத்து முடித்தது அடுத்த லாஸ்ட் எண்டில் ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு நாட் போடுங்க. அப்பதான் நமக்கு நீங்க எந்த திருவுருவ படத்திற்கு ஏத்த மாதிரி நீங்க அளவு எடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வளையல் மாலை தொடுக்கலாம். அதுக்காக தான் நம்ம 1/2 இன்ச் அளவு லாஸ்ட்ல எண்டிங்ல கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு மாலை அந்த ஆணில திருவுருவ படத்துல ஆணில மாட்ட முடியும். இப்போ நாட் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு வளையலை கட்டிமா போட்டுட்டு அதுக்கும் ஒரு 2 நாட் போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஊசி கோத்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்ம வளையல் மாலையை தொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு வளையலை எடுத்து நம்ம ஃபுல்லா சாதாரணமா இப்போ எப்படி கோணி பையெல்லாம் தைப்போம் அதே மெத்தடு தான். நம்ம மேல்புறமா விட்டுட்டு அப்படியே வளைவா போட்டு கோணி தைக்கிற மாதிரி நம்ம அந்த வளையலுக்குள்ள எடுத்துட்டு மேல் பக்கமா எடுத்து நல்லா பெண்ட் பண்ணி எடுத்துட்டே வந்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் அழகா தொடுத்துட்டே வரலாம். நம்ம தொடுக்க தொடுக்க அதோட அழகு சேர்ந்துட்டே வரும். நமக்கு தொடுக்க தொடுக்க பழக்கம் அப்படியே வந்துரும். நீங்க ஒரு வளையல எடுத்துக்கோங்க. வளையல் மேல வளையல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லா வளையல உள்ள நுழைச்சிடுங்க ஊசி நூல்ல. நுழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிங்கிள்ஸ் மாரி மேல சுத்தி கீழ சுத்தி அதே மாரி நீங்க ரிங்கிள்ஸா நம்ம கோணி தைப்போம் இல்லையா, அதே மாரி தாங்க மெத்தடு. கோணி பை தைக்கிற மாரி இதே மாரி மெத்தட்ல நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா அழகா மாலையா தொடுத்து முடிச்சிடலாம். ஒரு 10 பீஸ் கிரீன் கலர்னா கிரீன் கலர் 10 பீஸ் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது ரெட்னா ரெட் 10 பீஸ் போட்டுக்கோங்க. அதுல எல்லோனா எல்லோ அப்படி நீங்க கலர் ஃபுல்லா 10 பீஸா போட்டுட்டு வந்தீங்கன்னா மாலை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. இது ஒரு மெத்தடுங்க. உள்ளன் உள்ள ஊசி போட்டு நம்ம கோக்குறது. இதற்கு அடுத்த மெத்தட் நம்ம டபுள் கலர் போட்டு கூட நம்ம கோக்கலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். இப்ப டபுள் கலர் எப்படி கோக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட்ல செஞ்சது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது நான் காமாட்சி அம்மன் விளக்குக்காக செஞ்சு வச்சிருக்கேன். அழகா சின்னதா தொடுத்துட்டு நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கும் போட்டுக்கிடலாம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய திருவுருவ படம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி 1 மீட்டர் அளவு நம்ம தொடுத்துட்டு அடுத்ததும் 1 மீட்டர் அளவு தொடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி நம்ம போட்டுக்கிடலாம். எதுக்காகனா பெருசா போட்டோம்னா நமக்கு நூல் விட்டு இழுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இப்ப செகண்ட் மெத்தட் பாருங்க. டபுள் கலர் போட்டிருக்கேன். டபுள் கலர் கூட கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்க அந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் அளவு நூல் விட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வளையலை வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு 2 நாட் போல நல்லா டைட்டா போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு அதே மாதிரி ஒரு 10 வளையல் பீஸா தனியா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப நாட் போட்டோம் இல்லையா, அந்த வளையல் மேலேயே இன்னொரு வளையலை நீங்க உள்ளன் த்ரெட் நல்லா பெண்ட் பண்ணி அதுல நுழைச்சு விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. யூ மெத்தடில் பெண்ட் பண்ணீங்கன்னா
போடுறேன்னா, நான் சின்ன வளையல் இல்லையா? அதனால அது உள்ள வந்து நுழைச்சிட்டு, அதே மாரி நீங்க ரிங்கிள்ஸ் போட்டுட்டே வாங்க. அது தொடுக்க தொடுக்க நமக்கே வந்து தெரிஞ்சிடும். அதுவுமே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இது கொஞ்சம் நிதானமாவே செய்யலாம். கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். இதே மாரி சின்னதாவே 1 மீட்டர் அளவே நூல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய படத்துக்கு நீங்க போடணும்னா, அதே மாரியே நீங்க 1 மீட்டர் அளவு தொடுத்து முடிச்சுட்டு, அடுத்ததும் வந்து 1 மீட்டர் அளவு தொடுத்துட்டு, நீங்க அந்த 2 வளையல் மாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு, நம்ம வந்து எந்த திருவுருவ படத்துக்கு போடணுமோ, அதில வந்து போட்டு விட்டுக்கலாம். ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த மாரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வந்து நம்ம இந்த சிட்டி காஜல் மாலைய நம்ப மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கோ, இல்ல அம்மன் படத்துக்கோ, எந்த படத்துக்கு வேணாலும் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த வளையல் மாலை நம்ம வச்சு வழிபாடு செஞ்சோம்னா, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான சிட்டி காஜல் மாலைங்க. வீடுகள்ல வந்து நோன்பு எடுக்கும்போதும் சரி, நோன்பு செட்ல பார்த்தீங்கன்னா, சிட்டி காஜல்ன்னு சொல்லிட்டு அந்த நோன்பு செட்லயே அவங்க வச்சு குடுப்பாங்க. அந்த மாலை தான் இது. நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் சரி, அம்மனுக்கும் சரி போட்டு நம்ம விசேஷமா நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா, ரொம்ப ரொம்ப நற்பலன் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பபாய்.